Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.13 la first sum பார்க்கலாம். Determine the nature of the roots for the following quadratic equations அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு வந்து ஒரு quadratic equation கொடுத்து அதோடைய nature of the roots வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து சால்வ் பண்ணி ரூட்ஸ்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, அதோடைய நேச்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா மெத்தட் பார்த்திருக்கோம் இல்லையா, இதுல இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு பாருங்க b² - 4ac. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெல்டா இல்லைன்னா டெல் அப்படின்னு டினோட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல b² - 4ac மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுதான் டெல்லோடைய வேல்யூ. அந்த டெல்லோடைய வேல்யூ வந்து 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டா இருக்கும். அதுவே டெல் ஈக்குவல் டு 0 கிடைச்சதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். அதுவே 0 விட கம்மியா இருந்துச்சுன்னா டெல்லோடைய வேல்யூ நோ ரியல் ரூட்டா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம நார்மலா ஃபார்முலா மெத்தட்ல எழுதுவோம் இல்லையா, a அப்படின்றது என்ன, x² கோஎஃபிஷியன்ட் தான் a. சோ a வந்து இங்க 15, b பாத்தீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் 11 அண்ட் c பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா del ஈக்குவல் டு b² - 4ac எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். சோ del ஈக்குவல் டு b அப்படின்றது இங்க 11 இல்லையா, அப்ப 11² போட்டுக்கலாம் மைனஸ் 4 இன்ட்டு a பாத்தீங்கன்னா 15 இன்ட்டு c பாத்தீங்கன்னா 2. ஸோ 11 இன்ட்டு 11 வந்து 121 வரும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 4 2s are 8, 8 கூட 15 மல்டிப்ளை பண்ணலாம். 5 8s are 40, பேலன்ஸ் 4, 1 8s are 8, 8 plus 4 120 வரும். உங்களுக்கு டைரக்டா 15 டேபிள் தெரிஞ்சாலும் நீங்க போட்டுடலாம். சரி, இப்போ பாருங்க 121ல 120 போச்சுன்னா 1 வந்துடும். அப்ப டெல்லுடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்ட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 விட பெரிய வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப டெல் வந்து கிரேட்டர் தென் 0 வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ கிரேட்டர் தென் 0வா இருந்தா என்ன எழுதணும், நேச்சர் ஆஃப் த ரூட்ல ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதணும். சோ லாஸ்ட் அப்படி எழுதிக்கலாம், therefore the roots are real and unequal அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ இதுல பாருங்க a வந்து இங்க x² கோஎஃபிஷியன்ட் 1, b பாத்தீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் -1 அண்ட் c பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் -1 சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா b² - 4ac இதோடைய நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்க போறோம். சோ del ஈக்குவல் டு b அப்படின்றது நமக்கு -1, அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 1, c பாத்தீங்கன்னா -1. சோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பிளஸ் தான் கிடைக்கும், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். சோ பிளஸ் 1 வந்துடும். இப்ப பாருங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறிடும். சோ 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 4 தான், இந்த 1 மல்டிப்ளை பண்ணாலும் 4 தான். அப்ப நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்குது. அப்ப டெல்லுடைய வேல்யூ 5 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டெல்டா கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. அப்ப டெல்டா கிரேட்டர் தென் 0னா என்ன, இங்க என்ன வந்ததோ அதே தான். the roots are real and unequal. அதையே நம்ம இங்க எழுதிக்கலாம். therefore the roots are real and unequal அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்ப இந்த சம்ல பாருங்க t தான் நமக்கு இங்க வேரியபிள். அப்ப t² கோஎஃபிஷியன்ட் தான் a வந்து நமக்கு இங்க a வந்து √2, b பாத்தீங்கன்னா -3 அண்ட் c வந்து 3√2. இது மொத்தமே சேர்ந்துதான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்ப நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோம், டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac நேச்சர் ஆஃப் த ரூட்னு கேட்டாவே நீங்க இதை தான் டெஸ்ட் பண்ணணும். சோ டெல் ஈக்குவல் டு b பாத்தீங்கன்னா நான் -3, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க -4 இன்ட்டு a வந்து √2 இன்ட்டு c வந்து 3√2. சோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணும் போது 9 வந்துடும். இங்க பாருங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு, உள்ள எங்கேயும் மைனஸ் இல்ல, அதனால மைனஸ் போட்டுக்கலாம். இந்த √2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 கிடைச்சிடும். சோ 2 இன்ட்டு 4 வந்து 8 ஆகும், 8 இன்ட்டு 3 வந்து 24 நமக்கு கிடைக்கும். சோ 24ல இருந்து 9 மைனஸ் பண்ணா நமக்கு 15 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதால -15 வரும். வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்ப டெல்டா வந்து நமக்கு -15 கிடைக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டெல் வந்து லெஸ் தென் 0, மைனஸ்ல வரதுனால லெஸ் தென் 0ன்னு கிடைக்கிறதுனால therefore no real roots அப்படின்ட்டு வந்துடும். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட். இப்ப ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ இதுல பாருங்க y² கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு இங்க a,
பி பார்த்தீங்கன்னா ஒயடைய கோஃபிஷியன்ட், ஸோ சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கோங்க, -6√2. சி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 மட்டும் வரும். ஸோ என்ன டெஸ்ட் பண்ணும், del equal to b² - 4ac. ஸோ del equal to b அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா -6√2. அதுக்கு வந்து ஸ்கொயர் போடணும், அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. -4 இன்ட்டு a பார்த்தீங்கன்னா இங்க 9 அண்ட் சி பார்த்தீங்கன்னா 2. இப்ப மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். 6 ஸ்கொயர் பண்ணா 36 கிடைக்கும். √2 ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும். மைனஸ் இப்ப இங்க பாருங்க மைனஸ் தான் வரும், ஏன்னா இங்க வேற எங்கேயும் மைனஸ் இல்ல. 4 2s are 8, 8 9s are 72 நமக்கு வரும். இப்ப பாருங்க 36 into 2 வந்து நமக்கு 72 வரும், -72. 72 - 72 வந்து 0ன்னு கிடைச்சிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா del equal to 0ன்னு கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், therefore the roots are real and equal அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, பி இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ 3 வேரியபிள் இருக்கு. இப்போ இதில் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கா. ஸோ நம்ம எதை எடுக்கணும்னா எக்ஸ் தான் இங்கே வேரியபிளாக எடுத்துக்கணும். x² கோஃபிஷியன்ட் எதுன்னு சொன்னால் 9a² b², இது மொத்தமாக சேர்ந்து தான் சொல்லணும். அதே மாதிரி எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -24 abcdயா இருக்கும். இது மொத்தமே சேர்ந்து கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து x² கோஃபிஷியன்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துப்போம். பட் இங்கேயே வந்து ஒரு ஏ இருக்கிறதா நம்ம கேபிட்டல் ABC அப்படின்னு இங்க எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் A ஈக்குவல் டு x² கோஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. கேபிட்டல் B ஈக்குவல் டு x கோஃபிஷியன்ட்டை சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கலாம். C வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்து எழுதிக்கலாம். அப்ப del ஈக்குவல் டு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், கேபிட்டல் B² - 4ac. இங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. ஓகே, அப்ப del equal to b அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா -24 abcd. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். பிராக்கெட்ல 4 இன்ட்டு a உடைய வேல்யூவை எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம், இன்ட்டு c உடைய வேல்யூவும் எழுதிக்கலாம். இப்போ மைனஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். 24 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 24 × 24 போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும்னா 576 நமக்கு கிடைக்கும். ஸோ 576 இங்கே போட்டாச்சு. இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a², b², c² d² நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 9s are 36 வரும் into 16. ஸோ 16 into 36 மல்டிப்ளை பண்ணும்போது 576 நமக்கு கிடைக்குது. ஸோ -576 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு பாருங்க, a² b² c² d² இருக்கு, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்க இது ரெண்டும் சேம் வேல்யூ தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போ டெல்லுடைய வேல்யூ 0ன்னு வந்துடுச்சு. அப்போ the roots are real and equal அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.